மணப்புரம் பினான்ஸ், முத்தூட் பினான்ஸ் இது ரெண்டு கம்பெனியுமே நேற்று வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. மணப்புரம் பினான்ஸ் வந்து ஒரு 4%, முத்தூட் பினான்ஸ் வந்து ஒரு 3.5% வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை தொட்டுக்கிட்டே வந்து இருக்கு. எம்சிஎக்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து பார்க்கும்போது கோல்டு ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. நம்மளோட இந்தியாலுமே வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணது இது ஒரு ஃபேக்டரா வந்திருக்கு. ஸோ இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சண்டே வீடியோல எதனால வந்து கோல்டு ஏறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து கோல்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோல்டு ஏறுது அப்படின்னா கண்டிப்பா கோல்டு வச்சு லோன் கொடுக்குற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து ஏறும். ஸோ இது வந்து ஒரு கனெக்ஷன்ஸ்ல இருக்கிறதா வந்து இருக்கு. ஏன்னா கோல்டை வச்சு இவங்க பேக்கப்பா தான் லோன் வந்து தராங்க. ஸோ சேம் கோல்டுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இவங்களால லோன் தர முடியும். ஸோ லோன் வாங்குறவங்க இன்னும் அதிகமாக வந்து வச்சு வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து பிளஸ் அமைது. மணப்புரம்ல வந்து 50% உங்களோட லோன் புக் கோல்டு தான் வந்து இருக்கு. ஸோ கோல்டுல தான் 50% லோன் புக் வச்சிருக்காங்க. முத்தூட் பினான்ஸ்ல பார்க்கும்போது 98% இவங்களோட லோன் புக் வந்து இந்த கோல்டுல தான் வந்து இருக்கு. மீதி இருக்கிறதா அதர் செக்டர்ஸ்ல டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இது எல்லாமே வந்து இந்த கோல்டு கம்பெனிஸ்க்கு பிளஸ் அமைஞ்சு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு கம்பெனியுமே அண்டர் வேல்யூட்ல கிடையாது, வேல்யூட்லயும் வந்து கிடையாது, ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு, கன்சிடரேஷன் ஸ்டேஜ்லயே வந்து இல்ல.